ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி எம்பெருமான் சுக்கிர பகவான். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுக்கிர பகவான் கடகராசியில இருக்கிறனால உங்க மனநிலை நீங்க தேவையில்லாத இடையூறு எதிரையும் மாட்டிக்காதீங்க. சொல்ல போனா இதே ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் நீங்க மகாலட்சுமி வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த டிப்ரெஷன், அந்த கோபம், அந்த கொடாரம் எல்லாமே சால்வ் ஆகும். உங்களையோ உங்க குடும்பத்தையோ யாராவது ஒண்ணு பண்ணாங்கன்னா மூக்கு மேல போவாங்க. அதனால மாற்றங்கள்லாம் ஏற்படும். நீங்க தான் உங்க முன்னோர் வழிபாடு பண்ணணும், உங்க மூத்தோர் வழிபாடு பண்ணணும், உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இப்படி முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு தான் செய்யற வேலையில ஒரு லாபம் கிடைச்சு தான் சம்பளம் உயர்வானாலும் சரி, இல்ல ஒரு பதவி கிடைச்சாலும் சரி, ஒரு யோகங்கள் அடைஞ்சு இருந்துருச்சுன்னாவே நீங்க சாமியவே கும்பிட மாட்டீங்க. ரிஷபராசி பெண்கள் ஏமாறுவீங்க. காதல்னு சொல்லக்கூடிய நோயிலையும் திருமணம் சொல்லக்கூடிய சடங்குகளையும் உங்களுக்கு 2 தாரம். நீங்க தான் உங்க குலதெய்வத்தை நல்லா வேணும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு தலைமுடி கொட்டும். ஏன் தெரியுமா? ராகு ஜாதகத்துல பலமா இருந்தா முடி நல்ல லீனா இருக்கும், பெருசா இருக்கும். உங்க ஜாதகத்துல ராகு கெட்டு போயிடும். சின்ன வயசுலயே சொட்ட தலை வருது பாத்தீங்களா? லேடிஸ்க்கு முடி கொடுத்து பாருங்க. இது எல்லாமே ராகு தான் காரணம். ஏன் கிரகங்களை பிளஜ் பண்றோம் கேட்டீங்கன்னா, கிரகங்கள் தான் தன்னுடைய தன்னையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம். அதனால முன்னோர் வழிபாடு பண்ணுங்க. தெய்வ பக்தியும் வேணும், தேச பக்தியும் வேணும். இந்த தெய்வ பக்தியும் தேச பக்தியும் யாரு ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிடுவாங்க. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும். 2025 செப்டம்பர் மாசம் பலன். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி எம்பெருமான் சுக்கிர பகவான். ஸ்திரராசி, நிலராசி, சூத்திரிய ஜாதகம், இருந்த இடத்துக்கு இருந்து வியாபாரத்தை பண்ணக்கூடிய நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ராசி கூட சொல்லலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுக்கிர பகவான் கடகராசியில இருக்கிறனால உங்க மனநிலை நீங்க தேவையில்லாத இடையூறு எதிரையும் மாட்டிக்காதீங்க. படிக்கிற குழந்தைங்க படிக்கிற கான்சன்ட்ரேஷன் மட்டும் இருக்குங்க. படிச்சு நல்ல வேலையில நல்ல உத்தியோகத்துல இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையை பிடிச்சுக்கோங்க. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்ட கால வயது வரைக்கும் உங்களுக்கு நாகதோஷம் ராகு திசை வந்துட்டு போகும். அந்த திசை பொல்லாத திசை. வாழ்க்கையவே பாத்தீங்கன்னா விரக்தியில ஏற்படக்கூடிய ஒரு தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு உதாரணம் சொல்றேன். படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்த குழந்தைங்க மேற்படிப்பு படிக்க முடியாம அது டாக்டர்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்க முடியாத ஒரு விரக்தியில தேவையில்லாத இடையூறுல தாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது. ஏன்னா தாய் தான் கடகராசி. தாய் வீட்டுல தான் சுக்கிரனுக்கு அதிபதியான சுக்கிரன் அங்க இருக்கு. அப்ப உங்களுக்கும் தாய்க்கும் கிளாஷ் ஆகும். அதனால தாய்க்கு ஆகாது சொல்லலாம். இந்த மாசம் ரொம்ப கவனமா நீங்க இருந்துக்கணும். சொல்ல போனா இதே ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் நீங்க மகாலட்சுமி வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் முறையா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த டிப்ரெஷன், அந்த கோபம், அந்த கொடாரம் எல்லாமே சால்வ் ஆகும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். உங்களை நம்பி உங்களை தூற்றாம உங்களை வாழ்த்தி உங்களை ஹோப் பண்ணாங்கன்னா நீங்க என்ன வேணா செய்வீங்க. உங்களையோ உங்க குடும்பத்தையோ யாராவது ஒண்ணு பண்ணாங்கன்னா மூக்கு மேல போவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரமும் நடக்குது. பொதுவாகவே இந்த மாசம் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல நேரம் தான் சொல்லுவேன். அதனால மாற்றங்கள்லாம் ஏற்படும். நீங்க தான் உங்க முன்னோர் வழிபாடு பண்ணணும், உங்க மூத்தோர் வழிபாடு பண்ணணும், உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணணும்.
இப்படி முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு தான் செய்யற வேலையில ஒரு லாபம் கிடைச்சு தான் சம்பளம் உயர்வானாலும் சரி, இல்ல ஒரு பதவி கிடைச்சாலும் சரி, ஒரு யோகங்கள் அடைஞ்சு இருந்துருச்சுன்னாவே நீங்க சாமியவே கும்பிட மாட்டீங்க. சாமி கும்பிடக்கூடிய ஆசை பாசம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா கடவுளை உள்ள வச்சுக்குவீங்க. உங்க செய்யற தொழிலை தான் நீங்க கடவுளா வச்சுக்குவீங்க. அதனால நீங்க இந்த மாதம் முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையானது தெளிவா வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. நிறைய பெண்கள், ரிஷபராசி பெண்கள் ஏமாறுவீங்க. காதல் சொல்லக்கூடிய நோயிலையும் திருமணம் சொல்லக்கூடிய சடங்குகளையும் உங்களுக்கு 2 தாரம். நீங்க தான் உங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டணும். உங்க அப்பாவுடைய அப்பா இருந்திருந்தாருன்னா அவருக்கு தேவையான பணிவிடைகள் பண்ணுங்க. அவர் இறந்திருந்தாருன்னா அவர் ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய மாதிரி தியானம் பண்ணி அவருக்கு என்ன கேட்கறத பக்குவப்படுத்துங்க. உங்க முன்னோரை நினைங்க. இப்படி நினைச்சு வந்துட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தலைமுடி மட்டும்தான் கொட்டும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு தலைமுடி கொட்டும். ஏன் தெரியுமா? ராகு ஜாதகத்துல பலமா இருந்தா முடி நல்ல லீனா இருக்கும், பெருசா இருக்கும். உங்க ஜாதகத்துல ராகு கெட்டு போயிடும். சின்ன வயசுலயே சொட்ட தலை வருது பாத்தீங்களா? லேடிஸ்க்கு முடி கொடுத்து பாருங்க. இது எல்லாமே ராகு தான் காரணம். ஏன் கிரகங்களை பிளஜ் பண்றோம் கேட்டீங்கன்னா, கிரகங்கள் தான் தன்னுடைய தன்னையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம். அதனால முன்னோர் வழிபாடு பண்ணுங்க. தலைக்கு நல்ல தேங்காய் எண்ணெய் தேய்ங்க. இப்படி எல்லாம் பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு யோகம். பொன்னான நாள், மண்ணான நாளா வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களுக்கு உண்டு. உங்க ஆசைகள் தேவைகள் கட்டாயமா பூர்த்தியாகும். நம்ம தான் நம்மளுடைய ஜாதகத்தை தெளிவு பண்ணிக்கணும். சீக்கிரம் எந்திங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. காலையில, மத்தியானம், நைட்டு ஹாப்பியா இருங்க. லைஃப ரசிச்சு ருசிச்சு வாழுங்க. கஷ்டமே படாதீங்க. நாட்டையும் நேசிங்க, தாய் நாட்டையும் நேசிங்க, தாம் வீட்டையும் நேசிங்க. தெய்வ பக்தியும் வேணும், தேசபக்தியும் வேணும். இந்த தெய்வ பக்தியும் தேசபக்தியும் யாரு ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதனால ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 2025 செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான பலன்கள் 12 ராசிக்காரர்களும் யோகம்தான், சுபிக்ஷன் தான் கிடைக்கும். சின்ன 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 வழிமுறைகள், தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குலதெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையா வழிபட்டாலோ, தானங்கள் பண்ணாலோ, தவங்கள் பண்ணாலோ இருக்கிற இடத்துல இருந்து இல்ல எவ்ரி மார்னிங் 6 to 7 அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர், அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில படுற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலோ உங்க வாழ்க்கை தெளிவாகும். எல்லாரும் ஜோசியம் கேட்டா அலையக்கூடாது. நோயின்னு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. கோர்ட்டு கேஸ்ன்னு வம்பு தும்புன்னு அலையக்கூடாது. அவங்கவுங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க. டைம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க, எம்பெருமான தரிசனிங்க. 5 முழம் மல்லிகைப்பூ வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசல்ல குளத்தாண்ட தான் உட்காந்துருப்பேன். அங்க ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க, கயிறு வாங்கிக்கிங்க. என்ன நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணீங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொகேட் கொடுத்துருக்கேன். வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க. வந்தா 3 எலுமிச்சம்பழம், வெத்தலை 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமும் முனீஸ்வரனுடைய அனுகிரகமும் அகோர வீரபத்திரருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவேன். இது ஈச்சன் தொடப்பம், ஆனா இது துடைப்பம் கிடையாது. மகாலட்சுமி யாரு ஜோசியம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன். உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், நோய் போகும், பேய் போகும், கஷ்டம் போகும், கடன் போகும்,
அற்புதமா வாழக்கூடிய அருமருந்து இந்த ஈச்சன் தொடப்பம். இத நான் உங்களுக்கு தரேன், உங்க வீட்டுல வைங்க. வேணும்னு கேட்கிறவங்க போன் பண்ணி கூட சொல்லுங்க, நான் கொரியர் அனுப்ப காத்திருக்கேன். சிவாய நம.